தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கோம். அதோட உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கலாம். அதோட காரப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வெந்தயக்கீரையை சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம். முழுசாகவும் போடலாம், கட் பண்ணியும் போடலாம். அதையும் சேர்த்துட்டு பிசைஞ்சு வச்சுட்டோம். சப்பாத்தி மாவு பதம் தான் இதுக்கும். இந்த மாதிரி இதில் தேவையான சைஸில் உருட்டிட்டோம். உருட்டினதை பரத்தி எடுத்துக்க வேண்டியது தான். சப்பாத்தியாக செஞ்சுக்கணும். செய்து முடித்ததை நல்லா காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றணும். இப்போ ரோல் பண்ணிட்டோம். ரோல் பண்ண சப்பாத்தியை எடுத்து ரொட்டியை கல்லில் போட்டுட்டோம். மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டோம். திருப்பி விடணும். ஒரே பக்கமாக நல்லா கருகி விட்டுறக்கூடாது. மாற்றி விட்டுட்டு கோல்டன் கலர் ஆகணும் 2 பக்கமும். அந்த அளவுக்கு திருப்பி விடணும். கொப்பளமாக வருது. அப்போ நெய்யோ எண்ணெயோ, நான் நெய் சேர்த்துருக்கேன், 2 கலந்து கூட சேர்த்துக்கலாம். கோல்டன் கலர் ஆன உடனே எடுத்து பிளேட்டில் வைக்க வேண்டியது தான். இதுக்கு எல்லா சப்ஜியும் வச்சுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி பட்டாணி, முளைக்க வச்ச பச்சை பட்டாணி சப்ஜியும் பாகக்காய் சப்ஜியும் வச்சுருக்கோம். ஆரோக்கியமான வெந்தய கீரை சப்பாத்தி ரெடி.